Hi guys, welcome to DD Nature. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, கூடவே ஆல் இன் ரைட்டிங் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பூஜை அறை கிளீனிங் ஒர்க் தான் பார்க்க போறோம். ஃப்ரைடேக்கு முந்தின நாள் வியாழக்கிழமையிலேயே அன்னைக்கு வந்து கிளீன் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா புதன்கிழமையே கிளீன் பண்ணுங்க. இது ஒரு டிப்ஸா உங்களுக்கு சொல்றேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பூஜை அறையை கிளீன் பண்ணாதீங்க, பண்ணவும் கூடாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பூஜை வேலைகள் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நான் என்னுடைய பூஜை அறையில கிளீனிங் ஒர்க் தான் பார்க்க போறோம். சின்ன சின்ன பூஜை அறை குறிப்புகள் சொல்லுவேன், அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பூஜை அறையில எப்பவுமே வந்து சுலபமா வந்து நம்ம கிளீன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல இருக்க திரியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு அகல் விளக்குலையோ இல்ல ஏதாவது டிஷ்யூ பேப்பர்லயோ போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி காஞ்ச பூக்கள் இருந்தாலும் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பூஜை பாத்திரம் தேய்க்கும் பொழுது எண்ணெய் பிசுப்பு அப்படியே இருக்கும். பிளஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தேய்க்கவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ திரியெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து ஒரு அகல்ல போட்டுட்டு இதை வந்து கால் படாத இடத்துல போடணும்னு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், பூஜை அறை வீடியோவில். ஸோ ஏன்னா நம்ம கால் மீறியெல்லாம் படக்கூடாது. நம்ம பூச்செடி இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, பாட்லெல்லாம், அந்த பூச்செடியில் போட்டுடலாம், அந்த தொட்டியில் போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கார்டன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கார்டனில் போட்டுடலாம். இப்போ இதில் இருக்க மீதி இருக்க ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் மீறும், ரொம்பலாம் மீறாது. ஏன்னா அதையும் வந்து சிலர் வந்து கமெண்ட்ல கேட்குறாங்க, மீறுற அளவுக்கு ஏன் விளக்குல எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னு. எப்பொழுதுமே சொல்கிறேன், எண்ணெய் ஃபுல்லாக வந்து தீர்ற வரைக்கும் நம்ம வந்து ஏற்றிக்கிட்டு இருக்க முடியாது. சான்ஸ் வந்து எப்பாவது ஒரு டைம் தான் அந்த மாதிரி இருக்கும். பை சான்ஸ் நம்மளுக்கு மீந்துச்சு, இப்போ நெய்யெல்லாம் ஊற்றி விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நின்றுடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, அதை வந்து எடுத்து கீழவும் ஊற்ற முடியாது. ஸோ இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து வெளியில விளக்கு ஏற்றும் பொழுது வாசப்படியில நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எப்போவுமே எந்த விளக்குலையாவது ஒரு விளக்குல வந்து எண்ணெய் மீறாமலாம் இருக்கவே இருக்காது. சிலர் அதுக்காகவே கமெண்ட்ல சொல்றாங்க எண்ணெய் மீறாத மாதிரி விளக்கு ஏற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, எண்ணெய் நீங்க வந்து விளக்கு கிரீனா ஆகுது இல்லையா, இப்போ இந்த குபேரர் விளக்கு வந்து எனக்கு வந்து கிரீனா இருந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த பஞ்ச தீபம் எண்ணெய் வந்து ஏற்றும் பொழுது அந்த மாதிரி ஆகுதா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க அந்த எண்ணெய் ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த எண்ணெயும் ஏற்றுவேன், நெய்யும் ஊற்றி ஏற்றுவேன், நல்லெண்ணெயும் வந்து தனியாக வாங்கி ஏற்றுவோம். ஸோ அது எப்போவாவது நம்ம வந்து ஒரு வாரம் விட்டுட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த கிரீனஸ் வந்து அப்படியே நிற்கும், அந்த விளக்குல வந்து படிஞ்சிருக்கும். ஆத்ம விளக்குலையும் எண்ணெய் இருக்கு. இப்போ இந்த விளக்குல நம்ம இருக்கிற எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. இருந்தாலும் அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால சொல்றேன். நம்ம நிறைய எண்ணெயை சேர்த்து அப்படியே வச்சுட்டு மறுபடியும் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ண போறது கிடையாது. ஸோ இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், நான் என்னுடைய பூஜை அறையில இந்த வீக் மட்டும்தான் நாங்கள் வந்து பூஜை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா புது வீடு மாறுறதா இருக்கும். ஸோ புது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இல்லை, ரெண்டல் வீடு மாறுறோம். சொந்த வீட்டிலேருந்து ரெண்டல் வீடுக்கு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. இருந்தாலும் வந்து வேற வழி இல்லை, நம்ம போக வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்கு. ஸோ அந்த வீட்டில் வந்து பூஜை அறை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. வீடு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடு முடிஞ்ச பிறகு கிடச்சிச்சு வீடு அப்படின்னா அந்த வீட்டில் பூஜை அறை எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாக்ல நான் காமிக்கிறேன். ஸோ நம்மளுடைய பூஜை அறை யூனிட்டை வந்து எடுத்துட்டு போகிறது கிடையாது. ரெண்டல் ஹவுஸ் அப்படின்றதுனால எல்லாத்தையும் தூக்கிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ ரெண்டல் ஹவுஸ்க்கு ஏன் போகிறோம் அப்படின்ற ரீசன் வந்து நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் விலாக்ல போடும்போது. ஸோ எல்லா விளக்குல இருக்க எண்ணெயெல்லாம் வந்து எடுத்து இதில் ஊற்றியாச்சு. எவ்வளோதான் நம்ம வந்து பூஜை வீட்டில் பண்ணாலும் நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இருக்கிற சந்தோஷம் வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ உங்களில் எவ்வளோ பேர் இந்த மாதிரி வந்து அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த தண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம வந்து இந்த தீர்த்தம் வந்து மீதி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து செடியில ஊத்திடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். பாட்டில் இருக்க செடியில இல்லை கார்டன்ல ஊத்திடுங்க, துளசி செடி இல்லை வேப்பஞ்செடி அந்த மாதிரி இருக்க செடியில ஊத்திடுங்க. இந்த உப்பும் வந்து நீர்நிலையில போடணும்னு சொல்லியிருக்கேன். நீர்நிலையில போட வசதி இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஷிங்க் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து டேப்பை ஓப்பன் பண்ணிட்டு இந்த உப்பை வந்து கொட்டி விட்டுருங்க, அது கரையிற வரைக்கும் தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டு. ஏன்னா இதை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, எனக்கு இந்த உப்பு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீர்நிலையில நம்ம கடலுக்கு இப்போ எங்காவது வெளியே போகிறோம் அப்படின்னா அப்போ எடுத்துகிட்டு போய்
நம்ம கடல்ல கூட கொட்டி விட்டுடலாம். ஸோ போக முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை ஓடுற நீர்ல வந்து போட்டு விட்டுடலாம். அடுத்து வந்து இந்த பச்சரிசி வச்சிருக்கோம் இல்லையா அன்னபூரணி விளக்குல, இந்த பச்சரிசியை நம்ம வந்து சாதம் செய்யும் பொழுதோ இல்லை பொங்கல் வைக்கும் பொழுதோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை அறையில ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதாவது திரியெல்லாம் எடுத்துட்டு எண்ணெயெல்லாம் வந்து எடுத்து ஷிப் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செடியில ஊத்திட்டு இதை ஷிங்க்ல கரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து உப்பு எடுத்தோம் இல்லையா, அந்த உப்பு வந்து இந்த டேப் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி கொட்டி விடுங்க. அது வந்து தண்ணி மாதிரி கரைஞ்சி நம்மளுடைய டிஸ்டியாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, இந்த உப்புக்கல் மாதிரி வந்து கரைஞ்சிடணும். ஸோ எல்லாம் வந்து கரைச்சாச்சு. நீர்நிலையில் ஓடுற தண்ணியில் போடணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஓடுற தண்ணியில் நம்ம போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாட்லலாம் இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களாம் வந்து எங்கே போய் போட முடியும். ஸோ ஃபுல்லாக வந்து கரைஞ்சிருச்சு பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து கரைஞ்சிரும். ஸோ கரைஞ்சி பிறகு நம்ம வந்து டேப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் செடியில் ஊற்றிட்டு வந்தாச்சு. எண்ணெயெல்லாம் டிஸ்போஸ் பண்ணியாச்சு இல்லையா. இது வந்து இப்போ ஒரு விளக்கு எடுத்துக்கிறீங்க, அந்த எண்ணெயெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அந்த எண்ணெய் எடுத்த பிறகு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை பாத்திரம் தேய்க்கும் பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க வேண்டியது இருக்காது. குங்குமம் மஞ்சள்லையும் அப்படியே எடுத்துருங்க. நம்ம அந்த எண்ணெய் பிசுப்போடு நம்ம வந்து விளக்கு தேய்க்கும் பொழுது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பளிச்சுன்னும் வந்து வராது விளக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த டிப்ஸு. ஸோ ஆல்ரெடி எல்லா பூஜை அறை வீடியோலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். அகல் விளக்காக இருக்கட்டும், நம்ம பித்தளை விளக்காக இருக்கட்டும், வெள்ளி விளக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம தேய்க்கும் பொழுது ரொம்ப பளபளன்னு வரும் விளக்கு. சூப்பராகவும் இருக்கும். நம்மளுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் வேலை தேய்க்கிறதுக்கு, கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த காயின்ஸையும் அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து பூஜை அறையெல்லாம் வந்து காமிக்கக்கூடாது வீடியோவில் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மஞ்சள் குங்குமத்தையும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெயை மட்டும் கிடையாது, நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டோம்னா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரையாக இருக்கிற பாத்திரம் மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்து குபேர விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஆனால் வந்து இது குபேரர் கோவிலையே வாங்கின ஸ்பெஷல் விளக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விளக்கு. அடுத்து வந்து லக்ஷ்மி குபேரர் படம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து குபேரர் பூஜை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம வந்து அந்த விளக்கு ஏற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க விளக்கையே வந்து ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அன்னைக்கு நம்ம வந்து பூஜை பண்ணும்பொழுது அந்த விளக்கு ஏற்றுறேன். அப்போது அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, என்னுடைய பூஜை அறை யூனிட் வந்து கன்வென்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ ரெண்டல் ஹவுஸ்க்கு போகும்பொழுது அங்கே பூஜை அறை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. இருந்தாலும் நம்ம எங்கே போனாலும் நம்மளுடைய பூஜை வேலைகள் வந்து கண்டினியூஸாக செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம். மனப்பூர்வமாக அதை செஞ்சாதான் நம்மளுக்கு அதோட பலன்களும் கிடைக்கும். வெள்ளி தட்டுல மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கோம், அதையும் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளி தட்டு வந்து கருப்பா கலர் சேஞ்ச் ஆகுது, அது ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது. இது என்னதான் நம்ம தேய்ச்சாலும் அந்த டைமுக்கு வந்து நல்லா வெள்ளையா ஆகுது. கொஞ்ச நேரம் ஆக ஆக என்ன ஆயிடுதுன்னா கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து நல்லா பளிச்சுன்னு வெள்ளையா வரணும் அப்படின்னா உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, நான் அதை ட்ரை பண்றேன்.
அதே மாதிரி நம்ம இந்த சாமி படத்தையும் டிஷ்யூ பேப்பர் வச்சு முதல்ல இந்த மஞ்சள் குங்குமத்தை ட்ரையாக வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாசனை திரவியம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்போம், ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி. அதை வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் பூஜை அறை. ஸோ நீங்கள் பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வந்து பூஜை பாத்திரத்தெல்லாம் வந்து தொடச்சி ட்ரை பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம பூஜை அறையில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சாமி படங்கள் எல்லாம் வந்து அந்த குங்குமஞ்சள்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சே வந்து தொடச்சி க்ளீனாக எடுத்துட்ட பிறகு நம்ம லிக்விட் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து பூஜை அறை வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அந்த லிக்விடில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி துடைக்கணும் பூஜை அறையை. நல்லா ஒரு மனமாக இருக்கும், தெய்வீக வாசனை இருக்கும். மகாலட்சுமி குடிக்கொள்வாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்க பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனலை. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி பூஜை அறையை வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீக் மட்டும்தான் நான் என்னுடைய பூஜை அறையை வந்து க்ளீன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து வேறொரு வீட்டில் நம்மளுடைய பூஜை அறையை கன்வெர்ட் பண்ணி நம்ம அந்த பூஜை அறை எப்படி இருக்குது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து அதையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட பூஜை அறை யூனிட் இப்படி தான் இருக்கும். ஸோ ஓன் ஹவுஸில் இருக்கிற பூஜை அறை யூனிட் ரெண்டல் ஹவுஸில் எப்படி கிடைக்கும் அப்படின்றது தெரியல. இந்த மாதிரியே பூஜை அறை யூனிட் இருக்குமா, இல்லை ரூம் மாதிரி இருக்குமா பூஜை அறைக்கு, இல்லை நம்ம செல்ஃப் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபோட்டோஸ்லாம் தொடச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மகாலட்சுமி குபேரர், லக்ஷ்மி குபேரர் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் வாங்கிட்டு வந்தேன் குபேரர் கோவிலில் இருந்தே. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் நல்லா வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. வச்சாலும் தனியாக வந்து இப்படி நிற்பாங்க. வச்சுட்டு நம்ம இங்கே வந்து விளக்கேற்றும் பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும். இதுவும் இந்த எந்திரமும் வாங்கிட்டு வந்தேன். இந்த விளக்கும் சொன்னேன் இல்லையா, நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். குபேரருக்கு வந்து எத்தனை காயின்ஸ் வைக்கணும் இந்த எந்திரத்தில் வச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணோம் அப்படின்ட்டு அந்த கோவில்லையே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அது பிரகாரம் தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதையும் தொடச்சி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இவரை தான் வந்து குபேரராக நினச்சி நான் வந்து லாஃபிங் புத்தாவை விளக்கேற்றிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் அதுவும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, குபேரர் கிடையாது லாஃபிங் புத்தா, நீங்கள் அவர் ஏன் வந்து பூஜை அறையில் வச்சு வழிபடுறீங்க, வெளியில் வச்சு தான் வழிபடணும், வெளியில தான் வைக்கணும் அவரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து பூஜை அறையில் வச்சு வழிபட்ட பிறகு எனக்கு வந்து வெளியில் வச்சு அந்த புத்தரை வந்து வெளியில் வச்சு வழிபடணும் அப்படின்றது எனக்கு பிடிக்கல. ஸோ நம்மளுடைய பூஜை அறையிலேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ இது வந்து அவருக்கு ஸ்டாண்ட், அதாவது உட்காந்து நம்ம அந்த பணக்காசு மழையிலேயே உட்காந்துட்டு இருக்க மாதிரி புத்தரா இல்லை நம்ம வந்து குபேரரோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி காயின்ஸை வந்து நிறைய வந்து வச்சு ஃபில் பண்ணி நம்ம வந்து அந்த சிலையை வந்து மேலே உட்கார வைக்கணும். ஸோ எல்லாம் வந்து எடுத்தாச்சு, ஃபோட்டோஸ்லாம் வந்து தொடச்சாச்சு. இப்போ நம்ம அந்த கிரானைட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்துக்க போகிறோம். இது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். பூஜை அறையில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம், இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய கன்வென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கணும், ஊதுவத்தி ஏற்றிட்டு அதனுடைய சாம்பல் துகள்லாம் வந்து இதுலேயே வந்து கொட்டிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பூஜை அறையில் வந்து டஸ்ட் ஆகாதீங்க. இந்த கிரானைட்லாம் வந்து வெள்ளை வெள்ளையாக படியாது காற்றுல. ஸோ இது வந்து அதுக்கப்புறமா டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அழகாக திரும்ப மறுபடியும் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன் நான், உங்களுடைய விருப்பம். அதுக்குன்னு நீங்கள் இதை தான் வாங்கி வைக்கணும்னு நான் கட்டாயப்படுத்தலை. பூஜை அறையில் இது இருந்தால் நல்லாயிருக்கும் மற்ற ஸ்டாண்டு சாதாரணமாக வைக்கிறத விட. அடுத்து இதான் அந்த லிக்விட் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் உங்களுக்காக இன்னொரு தடவை சொல்லிடுறேன்.
நான் அதில் வந்து கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது பேஸ்ட்டு, கொஞ்சமாக நம்ம விம் லிக்விட் இருந்தால் அதை விம்முன்னு இல்லை எந்த லிக்விடாக இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எண்ணெய் பிசுக்கு ஏதாவது இருந்தால் இதில் இருக்காது. இங்கே பாருங்கள் சுத்தமாக இருக்கு. ஸோ அந்த எண்ணெய் பிசுக்கு இருந்தால் போகும், நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஜவ்வாது வந்து நம்ம அந்த இதில் போட்டுட்டு அந்த பச்சை கற்பூரமும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்காக அதை நான் ரெண்டாவது வந்து சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம பூஜை அறை வீடியோவில் நம்ம இதை ரெடி பண்ணுறது போட்டிருக்கேன். ஸோ இது வந்து லைட்டாக இப்படி எடுத்து கொஞ்சம் இருந்தால் கூட போதும், இந்த மாதிரி நுணுக்கி போட்டுக்கலாம். இல்லை அந்த லிக்விட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து அழகாக தொடச்சி சாமி படத்துல இருந்து எல்லாமே இப்போ இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். பச்சை கற்பூரத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு வாசனை இருக்கு. அது மட்டும் இல்லை, மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான பச்சை கற்பூரம். அந்த வாசனைக்கே வந்து மகாலட்சுமி நம்ம வீட்டு வாசலில் குடிக்கொள்வாள் அப்படின்வாங்க. வீட்டு வாசல்ல இல்லை, பூஜை அறையிலேயே. நம்ம வீட்டுக்குள் மகாலட்சுமி வரணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அடுத்து வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். ஸ்ப்ரே பண்ணுறது ஒர்க் ஆகல, அதனால் கையிலேயே இது பண்ணிடுறேன். அதே மாதிரி நம்ம சாமி படம் துடைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிளாத்தில் இப்படி எடுத்து நம்ம அப்படியே வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து கீழே கிரானைட் துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கிளாத்து. படத்துக்கு வந்து நான் வேறு கிளாத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்கு பாருங்க, வாசனை அவ்வளோ வாசனை வருது. நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தெய்வீக வாசனை வரணும், நம்ம கோவிலுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிப்ஸாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் அந்த இதெல்லாம் தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த டோர்லாம் வந்து தொடச்சி எடுக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் பூஜை அறையில் இந்த கிளாத் வந்து தனியாக யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து நம்ம சாமி படத்துக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி லைட்டாக தொட்டு இப்படி தொடச்சி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாசனையாக இருக்குது பாருங்க, செம்ம வாசனையாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எல்லா ஃபோட்டோவையும் நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாம் தொடச்சாச்சு. ஃபோட்டோஸ்லாம் இந்த எந்திரியத்தையும் தொடச்சாச்சு, அங்கே வைக்கிற காயின்ஸையும் தொடச்சாச்சு. எல்லாம் தொடச்சி நம்ம இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் விளக்கு ஏற்றும் போது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி. இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் வந்து இதே மாதிரி அந்த லிக்விட் போட்டு நல்லா தொடச்சாச்சு. நல்ல ஒரு மனமாக இருக்குது, தெய்வீக வாசனையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பூஜை அறை ஃபுல் கிளீனிங் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் இருக்க ஃபோட்டோஸில் சிலது தான் நான் வந்து ரெண்டல் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதில் இன்னும் என்னென்ன ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது ஐடியா ஒன்றும் பண்ணல. ஸோ ஏன்னா நிறைய ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா ரெண்டல் ஹவுஸ்க்கு. ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வீடு பெரிய சைஸாக இருக்குமா இல்லை சின்ன சைஸாக இருக்குமா அப்படின்னு தெரியல. வீடு கிடைச்ச பிறகு தான் பிளான் பண்ண போகிறது. ஸோ வடக்கு பார்த்து லக்ஷ்மி குபேரர், லாஃபிங் புத்தா, நம்ம வந்து பிக்சர் ஒட்டி இருக்கும் பாருங்க, அதுதான் ஆல்ரெடி நான் வச்சு குபேரராக வந்து நம்ம வந்து வழிபட்டுட்டு வந்தோம். ஸோ சிலர் வந்து அதை பார்க்காமையே என்ன பண்ணிட்டாங்கன்னா வெறும் லாஃபிங் புத்தாவை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் என்ன அதை மட்டும் வச்சு நீங்கள் புத்தர்ன்னு இது குபேரர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் மெயினாக வந்து இவங்கள வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி நம்ம வந்து வழிபடுவது வழக்கம். ஸோ நான் வந்து கேமரா நானே வந்து எடுத்துக்கிட்டேன். நானே வந்து செல்ஃபாக நம்ம வந்து யூஸ் பண்ணும்பொழுது கேமரா வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ நம்ம மொபைலில் தான் எடுக்கிறோம் அப்படின்றதுனால சொல்கிறேன். ஏன்னா சிலர் வந்து சரியாக கேமராவே எடுக்க தெரியல, வீடியோ போட வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருது கமெண்ட்டில். ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா மோட்டிவேட் பண்ணணுமே தவிர அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா அவங்க ஒரு செயலை வந்து செய்கிறாங்க அப்படின்றப்போ ஓனாக அது வந்து பாராட்டணுமே தவிர
அவங்கள வந்து கொச்சப்படுத்தக்கூடாது பேசுறதுல. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பூஜை அறையில் நம்ம வந்து கேமரா செட் பண்ணிட்டு முகம் காட்டாமல் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது அந்த வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்றது. ஸோ தயவு தெரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த தடவை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே வீடியோ எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்து தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை நம்ம வந்து பேசிக்கிட்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்றத வீடியோ எடிட் பண்ணும்பொழுது தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன், ரொம்ப 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 தேங்க்ஸ் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. என்னுடைய வீடியோஸ் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கூட ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதேனும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.